சொல்ற கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்யுங்கன்னா, நீ சோர்ந்து போயிருக்கிற, இன்னைக்கு பலவீனத்தோடு இருக்கிற, இன்னைக்கு ஒருவேளை நான் பலவீனத்தோடு காணப்படுறேன் அப்படின்னா ஒன்ன விசுவாசிங்க, கர்த்தருடைய நாமம் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் உங்க சரீரத்தில் பேலன்ஸ் செய்ய உண்மையுள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் என்கிற நாமம் உங்களுடைய எல்லா பலவீனங்களை எடுத்து போட்டு அந்த நாமம் நிச்சயமாக உங்களை உயிர்ப்பிக்கும். உயிரடைங்க, கர்த்தருடைய நாமத்தினால உயிர் அடைவீர்கள் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு எலும்புகள் என்ன செய்யுதுன்னா ஒன்று சேர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நரம்புகள் ஒன்று சேர ஆரம்பிக்குது, தசைகள் ஒன்று சேர ஆரம்பிக்குது. கர்த்தர் தசையினால சதையினால என்ன செய்யற மூட ஆரம்பிக்கிறாரு. ஒன்று சேர்ந்து கால் ஊன்றி ஒரு மனிதனாக கர்த்தரால் நிறுத்த முடியும். ஆமென். இதனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய நாமத்தை சொன்னா ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கையும் கர்த்தர் நிச்சயமாக உயிர் பெற செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஒன்றுமில்லாத வாழ்க்கை தான், உலர்ந்து போயிருக்கிற வாழ்க்கை தான். இனி இதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை யாராலையும் கட்ட முடியாது, இதற்கு பிறகு இந்த வாழ்க்கை யாராலும் நிலைநிறுத்த முடியாது என்று சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய நாமம் என்கிற அந்த அதிசயமான கரம் இறங்கி வந்து சொல்லும், உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள் நடுவிலே இந்த எலும்புகள் உயிரடையும் சொன்ன அந்த நாமத்தை பார்க்கும்போது அந்த எலும்புகள் உயிரடைந்து ஒன்று சேர்ந்து ஒரு சேனையாக எழுப்பப்பட என் தேவனாலே முடியும்.